நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய செய்திகளை நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதிகாரிகளும் கூட நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான நிலை காணப்படுவதாக புலனாய்வு துறையினர் சொல்லுகின்றார்கள். அதாவது NVP தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் ஊழலற்ற இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த செயற்திட்டத்தினூடாக ஊழல் இல்லாத வகையில இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிற இந்த பின்னணியில தான் தற்பொழுது சொல்லப்படுகின்றது பல அரசியல்வாதிகள் பல அதிகாரிகள் என நாட்டை விட்டு தப்பியோடுகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது என்ற விடயத்தை இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இலங்கையில பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் அடுத்து வருகின்ற வாரங்கள்ல இடம்பெற இருப்பதாக தெரிய வந்திருக்குது. இதன் காரணமாக நாட்டை விட்டு தப்பியோட அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணையின் கீழ் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அரசதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் குறித்து கண்காணிக்கப்படுவதாக அரசு புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து குறித்த நபர்கள் பல்வேறு வழிகளில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சந்தேகம் எழுந்து இருக்கின்றது. இதன் காரணமாக அவர்களை கண்காணிக்குமாறு அரசின் உயர்மட்ட புலனாய்வுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறித்த புலனாய்வு திணைக்களமும் லஞ்ச ஒழிப்பு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சிலருக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக வெளிநாட்டு பயணத்தடைகள் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்திருந்தமையை இந்த இடத்தில் நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதுவாறு இருக்கின்ற பொழுது மிகவும் பலராலும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது வீதி விபத்துகள் இடம்பெறுகின்றது. நாளுக்கு நாள் எங்க பார்த்தாலும் இறப்பு வீதம் என்பது அதிகரித்திருக்கின்றது. காரணம் இந்த வீதி விபத்துகளினால ஏற்படுகின்ற விடயங்கள். அதையும் தாண்டி வீதி விதிமுறைகளை பின்பற்றாத நிலைப்பாடெல்லாம் காணப்படுகிறது. அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக செயற்படுத்தப்பட வேண்டும் 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 என்று சொல்லப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் பல காலங்களாக இதற்கு இந்த வரிகள் இதுக்கான தண்டப்படம் இதுதான் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அதனை பின்பற்றுவதாக தெரியவில்லை. இருப்பினும் அது சார்ந்த அறிவிப்புகள் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கை போக்குவரத்து அதாவது அபராதங்கள் சார்ந்து 2026 ஆண்டில் இருக்கக்கூடிய அபராதங்கள் இதுதான், தண்டப்பணம் இவ்வளவுதான் என்கின்ற தொடர்பிலான செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது சட்டத்தை அறிவோம் விபத்துக்களை தடுப்போம் என்கின்ற வகையிலான அவர்களுடைய மைய கருத்து இருக்கின்றது. வாகன சாரதிகளுக்கான மிக முக்கிய கவனத்துக்கு என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த அறிவித்தலை வழங்கியிருந்தார்கள். 2026 ஆண்டுக்கான போக்குவரத்து விதிமுறைகளுக்கான புதிய அபராத விவரங்கள் என்பவற்றை நாங்கள் தற்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது சீட் பெல்ட் அணியாமைக்கு 1000 ரூபாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹெல்மெட் அணியாமைக்கு 1000 ரூபாய், மொபைல் போன் பேசியபடி வாகனம் செலுத்தினா 2000 ரூபாய், போக்குவரத்து சிக்னல் அதாவது சிவப்பு விளக்கு மீறினா 1000 ரூபாய், அதையும் தாண்டி தவறான இடத்துல நாம் வாகனத்தை நிறுத்திவிட்டால் அதற்காக 1000 ரூபாய் விதிக்கப்படுகின்றது. நோ என்ட்ரி என்று போட்டிருப்பார்கள். அதுல மாறி நாங்கள் நிப்பாட்டி விட்டோம் என்றால் அதுக்காக 1000 ரூபாய், தட ஒழுங்கை மீறின 1000 ரூபாய், புகை தகுதி சான்றிதழ் இல்லாட்டி 2500 ரூபாய், அதே போன்று லைட் தவறாக பயன்படுத்தப்பட்ட 500 ரூபாய், காவல்துறையினரின் சிக்னலை மதிக்காம நாங்கள் போனால் அதுக்கு ஒரு 1000 ரூபாய், தெளிவற்ற அல்லது தவறான நம்பர் பிளேட் காணப்பட்டால் அதுக்கான 1000 ரூபாண்டு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி கடுமையான குற்றங்கள் என்று சொல்லப்போனால் 25,000 முதல் அந்த கடுமையான குற்றங்களுக்கு விதிக்கப்படுகிறது. சாரதி அனுமதி பத்திரமின்றி செலுத்தினால் 25,000 தொடக்கம் 30,000 வரை, காப்புறுதியின்றி செலுத்தினால் 25,000 தொடக்கம் 50,000 வரை இது அவர்களுக்கான அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி தற்பொழுது அதிக அளவில விபத்துகளுக்கு காரணம் மது போதையில வாகனத்தை செலுத்துகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. அந்த பின்னணியில வாகனம் அதாவது மது போதையில வாகனம் செலுத்தினால் 25 முதல் 30 வரையிலாக காணப்படுகிறது. அதாவது வாகன அனுமதி பத்திரம் இடை
நிறுத்தப்படும் என்ற விடயமும், புகையிரத கடவையை மீறி அந்த விதிகளை மீறி சென்றால் 25 தொடக்கம் 30,000, அனுமதி பத்திரம் இல்லாதவரிடம் வாகனத்தை வழங்கினா 25 தொடக்கம் 30 வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிவேகமாக வாகனம் செலுத்தப்பட்டால் 20% அதாவது 20% வரை வேகம் அதிகரிச்சா 3000 தொடக்கம் 5000, 20 வீதத்துக்கு 30 வீதத்துக்கும் அதிகரிச்சா 5 தொடக்கம் 10,000, 30க்கும் 50க்கும் அதிகரிச்சா 10,000 தொடக்கம் 15,000, 50க்கு மேல வேகம் அதிகரிச்சா 15,000க்கும் 25,000க்கும் இடைப்பட்ட அந்த தொகை இவர்களுக்கு வழங்கப்படும். அபாயகரமாக வாகனம் செலுத்துவோமாக இருந்தால் முதலாவது முறை நாங்கள் அபாயகரமாக செலுத்தினால் 10,000 தொடக்கம் 25,000 வழங்கப்படும். இரண்டாவது முறை செலுத்தினால் 15,000 தொடக்கம் 30,000 லைசன்ஸும் வந்து இடைநிறுத்தப்படும். மூன்றாவது முறை என்ன 20,000 தொடக்கம் 40,000 லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படும், சிறை தண்டனை வழங்கப்படும் என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட விதிகளை அபராதங்களை வழங்கி இருக்கிறார்கள். விபத்துக்களை நாங்கள் சாதாரணமாக ஏற்படுத்திவிட்டு கடந்து செல்லுகின்றோம். அவ்வாறு இருப்பவர்களுக்கு சாதாரண காயங்களை ஏற்படுத்தினால் 30 தொடக்கம் 50,000 லைசன்ஸ் வந்து ரத்து செய்வார்கள். கடுமையான காயங்களை ஏற்படுத்தினால் 50,000 தொடக்கம் 1,00,000 ரூபாய் சிறை தண்டனையும் வழங்கப்படும். 50,000 தொடக்கம், அதாவது மது போதையில வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி மரணம் நிகழ்ந்தார் அவர்களுக்கு 2 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விதிகளை பின்பற்றுவோம், உங்கள் உயிர்களையும் மற்றவர் உயிர்களையும் காப்போம் என்கின்ற விடயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.